வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரம் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு மரம். இது வந்து இயற்கையாகவே வந்து நாங்கள் விதைகள் போட்டால் அதுவாக முளைச்சி பெருசாகிடுச்சு. எந்த ஒரு ரசாயன உரங்கள் எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் இதை நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். எந்த உரங்களும் இதுக்கு போட வேண்டிய அவசியமும் இல்லை. மரம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப ஹைட்டாக உயரமாக இருக்கும். முடிஞ்சளவு நம்ம வந்து பழங்களை வந்து கையால் பறிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு எப்படியும் பறிச்சிங்கன்னா பழங்கள் கீழே விழுந்துன்னா டேமேஜ் ஆகிரும். அதனால் வந்து லேடர் போட்டு நீங்கள் அழகாக கையால் நீங்கள் பொறுமையாக ஏறி பறிச்சுக்கணும். மரம் வந்து இன்னும் உயரமாக ஹைட்டாக போயிட்டே தான் இருக்கும். இது வந்து எல்லா காலங்களிலுமே பழுக்கக்கூடிய பழம் தான். இதுக்கு சீசன்லாம் கிடையாது, எப்போதுமே கிடைக்கும். இந்த பப்பாளி பழத்தில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் எந்த அளவுக்கு தீமைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்பாளி பழம் சாப்பிடும்போது நமக்கு எந்த அளவுக்கு கெடுதல் இருக்குது, எந்த அளவுக்கு தீமைகள் ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். பப்பாளி பழம் வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். 7 மாத கர்ப்பிணி பெண்கள் கூட பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது கருச்சிதைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதனால் கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. உடல் சூடு உஷ்ணம் உள்ளவங்க வந்து பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிக அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொண்டை வலி மற்றும் வயிற்று வலி அதிகமாக வரணும். அதனால் வந்து அளவான முறையில் சாப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பப்பாளி பழத்தை பாலோடு சேர்ந்து சாப்பிடும்போது வயிறு உப்புசம் மற்றும் வயிற்று வலி வயிறு உப்புசம் ரெண்டுமே ஏற்படும். அதனால் வந்து பால் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டா நமக்கு அதில் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படும். காரம் மற்றும் மசாலா பொருட்கள் கூட பப்பாளி பழத்தில் மீது சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் அதிக அளவில் வலிகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அது கொடுக்குங்க. அதனால் வந்து காரம் சாப்பிடும்போது பப்பாளி பழம் சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சிட்ரிக் அமிலம் நிறைந்த பழங்களான எலும்பிச்சம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தம்பழம் இந்த பழங்கள்லாம் சாப்பிடும்போது பப்பாளி பழம் சாப்பிட்றது தவிர்க்கணும். ஏன்னா நெஞ்சு எரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அதனால் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றதப்ப பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டீ காஃபி சாப்பிடும்போது இல்லை டீ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பப்பாளி பழம் சாப்பிட்டு நம்ம டீ காஃபி சாப்பிட்டாலும் சரி, டீ காஃபி சாப்பிட்டு பப்பாளி பழத்தை சாப்பிட்டாலும் சரி, அந்த மாதிரி முறையில் சாப்பிடும்போது வாயு பிரச்சனைகள் அதிகமாகி மோசமான நிலைமை கொண்டு வந்துடும். வயிற்றில் வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாகி பல பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைமிங்கில் நம்ம சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. திராட்சை பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை இந்த மாதிரி திராட்சை பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முறையில் அமிலத்தன்மைகள் இருக்கும். அதனால் வந்து அந்த டைமிங்கில் நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வயிற்றில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வயிற்றில் உப்புசம் ஏற்பட்டு வயிறு வந்து மந்தமாக இருக்கும். அதனால் திராட்சை பழம் சாப்பிடும்போது கூட பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கல் அடைப்பு உள்ளவங்க பப்பாளி பழம் சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுனால கல்கள் உருவாவதற்கும் கல்லை கரையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக உள்ளது. உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க கண் எரிச்சல், கண்ணு பார்த்தா சிவப்பாக இருக்கும், கண்ணிலேருந்து நீர் வடிதல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் கூட பப்பாளி பழத்தை கொஞ்சம் குறைவான முறையில் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது இன்னும் அதிகமான உடல் சூடு ஏற்படும். அதனால் வந்து கண் எரிச்சல், கண்ணிலேருந்து நீர் வடிதல், வயிற்றில் வலி இந்த மாதிரி உடல் உஷ்ணமான பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டா ஏற்படும். அதனால் குறைவான முறையில் அளவோடு சாப்பிட்றது மிக நல்லது. இது வரைக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து, எந்த அளவுக்கு கெடுதல் விளைவிக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இப்போ பப்பாளி பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். சர்க்கரை வியாதி, சுகர் பேஷண்ட் அவங்க மற்ற பழங்கள் சாப்பிட்றதை விட பப்பாளி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள் வைக்கும். அதனால் வந்து அளவோடு சாப்பிட்ணும், அதிகமாகவும் சாப்பிட வேண்டியதில்லை. அளவோடு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சுகர் லெவலானது கண்ட்ரோலாக இருக்கும். இரத்த சோகை உள்ளவங்க, ரத்தம் இல்லாதவங்க, ரத்த குறைபாடு உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து பப்பாளி பழத்தை தினசரி ஒரு கொஞ்சமான முறையில் ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை ஒரு கீத்து மாதிரி அந்த பீஸ் அளவுக்கு எடுத்து அதை நீங்கள் அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ரத்தம் ஊறி உடம்புல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ரத்த சோகை மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழமானது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருப்பதனால கண்ணில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டு வரும்போது கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். கண்ணில் உள்ள அந்த கிட்டத்து பார்வை, எட்டத்து பார்வை, மங்கள தெரியுது இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பப்பாளி பழத்தை தினசரி சாப்பிட்டு வரணும். அளவோடு சாப்பிட்டு வரும்போது அது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். தோல் சுருக்கம், இளமையிலே முதுமை தோற்றம் மாறுறது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் பப்பாளி பழத்தை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் மாறி நல்லா வந்து இளமை தோற்றம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பப்பாளி பழம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை ஒரு 4-5 பீஸ் கூட நல்லா சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிக அளவில் சாப்பிடும்போது தான் உஷ்ணத்தன்மை அதிகரிக்கும். உஷ்ணத்தன்மை அதிகரிக்கிறதுனால தான் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிடும் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். பப்பாளி பழம், பால்
ரோஸ் வாட்டர் 3 மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம முகத்தை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா முகப்பொலிவு அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கிளாரிட்டியாக கவர்ச்சியாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை 3 முறை இந்த மாதிரி செய்து வரும்போது முகத்தோற்றம் வந்து நல்ல ஒரு அற்புதமான முறையில் பார்க்குறதுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். விட்டமின் சி அதிகரிக்கிறதுனால தான் எலும்புகளுக்கு நல்ல வந்து ஒரு பலமாக இருக்கும். இது பப்பாளி பழம் ரெகுலராக சாப்பிடும்போது எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்பு வீக்காக உள்ளவங்களாம் வந்து இந்த மாதிரி பப்பாளி பழங்களை வந்து தினசரி சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு பயன் கிடைக்கும். எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க இதை தினசரி சாப்பிட்டு வரும்போது எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரானது இன்க்ரீஸ் ஆகும். நல்லா அதிக அளவில் நமக்கே தெரியும், காய்ச்சல் ஜுரம் இதெல்லாம் வந்ததுன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு சரியாகுது. அதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பப்பாளி பழத்தை பொறுத்தளவு எல்லாருமே சாப்பிட்லாம். வளரும் குழந்தைங்களுக்கு பப்பாளி பழம் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்து வந்தீங்கன்னா எதிர்காலங்களில் அவங்களுக்கு சர்க்கரை வியாதிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. தொடர்ந்து பப்பாளி பழங்கள் சாப்பிட்டு வரும்போது மாரடைப்பு, பக்கவாதங்கள் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பொட்டாசியம் சத்து அதிகமாக இதில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். அதாவது ஹை ப்ரெஷர் உள்ளவங்கலாம் வந்து இந்த பப்பாளி பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். அவங்களுடைய அந்த ப்ரெஷர் லெவலையும் வந்து ரத்தத்தோட அளவையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் வந்து நல்ல ஒரு அற்புதமான பழமாக இருக்குது. இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் படியக்கூடிய கொழுப்புகளை சுத்தம் செய்கிறதுக்கு கூட இந்த பப்பாளி பழம் வந்து நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யுதுங்க. நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிடும்போது அந்த பிரச்சனை கூட முற்றிலும் குணமடைகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இளமை தோற்றத்தை நீடிக்கும். இளமை தோற்றம் இளமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்பாளி பழத்தை அன்றாட வாழ்க்கையில் தினசரி சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இளமை தோற்றம் அதிகரிக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பப்பாளி பழத்தை அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பப்பாளி பழத்தில் எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ தீமைகள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து தங்களை பொண்ணான நேரத்தில் மிகப்பெரிய நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.